வெரி குட் மார்னிங் பிரதர். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்க்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸோட 5th யூனிட் வந்து நியூ மெட்டீரியல். ஸோ நியூ மெட்டீரியலோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். செராமிக்ஸ் பார்த்தோம். செராமிக்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் செராமிக்ஸு, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் செராமிக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செராமிக்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து அது கிளாஸஸ் செராமிக்ஸு, அதுலேருந்து டைப் பார்த்தோம். அப்புறம் ரீஃப்ராக்டரிஸ் பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்ரேசிவ்ஸ் பார்த்தோம், சிமெண்ட் பார்த்தோம். அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு செராமிக்ஸ் பார்த்தோம். ஓகேவா, இந்த கிளாஸில் பார்க்க போகிறது வந்து அட்வான்ஸ்டு செராமிக்ஸு. ஸோ அட்வான்ஸ்டு செராமிக்ஸ் நத்திங் பட் அட்வான்ஸ் செராமிக்ஸ்னால் இட் இஸ் கன்சிடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் செராமிக்ஸ் வந்து ப்ரைமர்லி பியூர் காம்போனன்ட் ஆக்சைட்ஸு, கார்பைட்ஸு, நைட்ரைட்ஸ் அண்ட் பரைட்ஸ். ஓகேவா, இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து அலுமினியா வந்து Al2O3. ஸோ இந்த Al2O3 வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எது பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல் வந்து பார்க்கும்போது இது அலுமினியா சொல்லுவாங்க. ஓகேவா, இதோடைய ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா வந்து Al2O3 2H2ஓட ஆக்சிஜன் வாட்டரோட வந்து மிங்கிள் ஆகி வரும்போது தான் இதோட ரியாக்டிவிட்டி கிடைக்கும். ஓகேவா, இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து பிகாஸ் ஆஃப் ஐஸ் ஹார்ட்னஸ், அப்ரேசிவ் மெட்டீரியல்ஸ், கிரைண்டிங் வீல், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அலுமினியா மேக்ஸ் எக்ஸலண்ட் ஹை வோல்டேஜ் ரெகுலேட்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஜிர்கோனியா ZrO2. Zirconia has a monoclinic structure at a room temperature and a tetrahexagonal structure of elevated temperature. இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜிர்கோனியா வந்து ஒரு செராமிக்ஸ் கன்சிடர் யூஸ் பண்ணுறாங்க. இதோடைய அப்ளிகேஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் செராமிக்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. கியூபிக் வந்து ஜிர்கோனியா ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு ஜிர்கோனியா என்ற அந்த நேச்சர் யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா வந்து சிலிக்கன் கார்பைடு SiC. சிலிக்கன் கார்பைடு பார்த்திங்கன்னா வந்து அதுவும் வந்து ஹை டெம்பரேச்சர் மெட்டீரியல் தான். இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து SiC வந்து ஹை ஹார்ட்னஸ்ஸு அண்டு ஹீட் வேர் ரெசிஸ்டன்ஸு. SiC ப்ரொவைட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆக்சிடேஷன் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து SiC யூஸ்டு ஃபார் ஸ்பெஷல் கிரைண்டிங் அப்ளிகேஷன்ஸு, ரெசிஸ்டன்ஸ் வியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 4வது பார்த்திங்கன்னா வந்து சிலிக்கன் நைட்ரைட் Si3N4. சிலிக்கன் நைட்ரைட் பார்த்திங்கன்னா வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஆக்சிடேஷன் ரெசிஸ்டன்ட் ஹை டெம்பரேச்சர் ஸ்ட்ரென்த் ஆஃப் Si3N4 அண்டு சம்வாட் லோவர் தென் SiC. இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா லோ தெர்மல் எக்ஸ்பென்ஷன்ஸ், தெர்மல் கண்டக்டிவிட்டி, க்ரீப்பு, எலிவேட்டட் டெம்பரேச்சர், இங்கே எல்லாமே இதோட ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து எங்கே யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கட்டிங் டூல் மெட்டீரியல் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா போரைட்ஸு. 5வது பார்த்திங்கன்னா போரைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது என்ன பார்த்திங்கன்னா டைட்டானியம் போரைட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக் அண்ட் ஹீட் ரெசிஸ்டன்ட். மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடியூசிங் மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த 5. ஓகேவா, ஜிர்கோனியா மொத்தம் 5. ஃபஸ்ட்டு வந்து அலுமினியா, ஜிர்கோனியா, சிலிக்கன் கார்பைடு, சிலிக்கன் நைட்ரைடு அண்டு போரைடு. இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செராமிக்ஸோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஆஃப் செராமிக் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக சானிடரி இந்த பீங்கானில் தான் செராமிக் வந்து எங்கே பார்த்திங்கன்னா வந்து EBயில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து சானிடரி மீன்ஸ் இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து டாய்லெட்ஸு அதெல்லாம் இது பண்ணுறது பார்த்திங்களா, அதெல்லாம் அங்கே தான் அந்த செராமிக்ஸ் எல்லாம் அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 3வது இப்போ பார்க்க போகிறது காம்போசிட்ஸ் மேட் ஆஃப் 2 or more மெட்டல்ஸ் தான் காம்போசிட் சொல்லுவாங்க. ஓகேவா, a composite material can be defined as a combination of 2 or more materials that the result is better properties than the individual components and like. ஓகேவா, the components ரெண்டாவது அது மேற்பட்டது தான் வந்து காம்போசிட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் காம்போனண்ட். என்னென்ன காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு the classification is used mostly weights, reinforcement phase and matrix. ஸோ composite material ஃபஸ்ட்டு. ஓகே, அது பார்த்தீங்கன்னா வந்து பார்ஷியல் ரெயின்ஃபோர்ஸ்டு, ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு, ஸ்ட்ரக்சரல். பார்ஷியலில் வந்து லார்ஜ் டிஸ்பர்ஷன்ஸ் ஸ்ட்ரெயித்தனு. அப்புறம் வந்து ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸில் வந்து கண்டினியூஸ் அலைன் டிஸ்கண்டினியூஸு. அப்புறம் ஸ்ட்ரக்சரில் வந்து லேமினேட் ஸ்ட்ரக்சர். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது 2 அலை 2 இது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தா வந்து பேஸ்ட் ஆன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காம்போசிட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காம்போசிட் மெட்டீரியல் ஆர் கிளாஸிஃபைட் அண்ட் அதோட கிளாஸிஃபைட் பார்த்தா 2 தான். ஓகேவா, பார்ஷியல் ரெயின்ஃபோர்ஸ்டு காம்போசிட், இன்னொன்று வந்து லார்ஜ் பார்ஷியல் ரெயின்ஃபோர்ஸ்டு காம்போனன்ட் பார்த்திங்கன்னா வந்து
that is used for partially வந்து strengthened along the hardness negative nature வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் லார்ஜ் பார்ட்டிகல் காம்போசிட். லார்ஜ் பார்ட்டிகல் காம்போசிட்ஸ் யூஸ்டு இன் மாலிகுலர் வெயிட்டும் அட்டாமிக் மாஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது வந்து லார்ஜ் பார்ட்டிகல் காம்போசிட் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எஃப்ஆர்சி ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு காம்போசிட். எஃப்ஆர்சி ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு காம்போசிட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு காம்போசிட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைபர்ஸ் ஆஃப் ஹை ஸ்ட்ரென்த் மாடுலஸ் அண்ட் எம்பெட்டட் இன் எ மேட்ரிக்ஸ் ஓகேவா. த எக்ஸ்பெக்ட் ரேஷியோ த வால்யூம் ஆஃப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு காம்போசிட் டிபெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் ரேஷியோ, வால்யூம், ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபைபர், orientation of the fiber, properties of the fiber, proportions of the fiber, degree of bonding the fiber and the matrix ஓகேவா. இதை வந்து ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்ட் எஃப்ஆர்சியோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 6 ஓகேவா. எக்ஸ்பெக்ட் ரேஷியோ, வால்யூம், orientation of the fiber, properties of the fiber, proportion of the matrix இது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரூல் ஆஃப் மிக்சர்ஸ். ரூல் ஆஃப் மிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து as per the composite the rule of mixtures allows prediction that the density of the fiber decomposes ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா density of rho equal to fm rho m plus fe rho c. fm னா மேட்ரிக்ஸ் பேஸு, fe னா வந்து ஃபைபர் பேஸு, ப்ளஸ் c மீன்ஸ் காம்போசிட், m னா மேட்ரிக்ஸ், f னா ஃபைபர். இதை வந்து சிம்பிளை பண்ணும்போது you will be getting this ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரூல் ஆஃப் மிக்சர்ஸ். ரூல் ஆஃப் மிக்சர்ஸ் வந்து அப்பர் பாண்ட் லோவர் பாண்ட் இந்த 2 பாண்ட் இருக்குது. அப்பர் பாண்ட் ரூல் ஆஃப் மிக்சர்ஸ் அப்பர் பாண்ட் லோவர் பாண்ட் ஓகேவா. இதோட காம்போசிட் வந்து கான்சன்ட்ரேட் செராமிக்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிரஷன் ஸ்ட்ரென்தன் காம்போசிட். டிஸ்பிரஷன் ஸ்ட்ரென்தடு காம்போனன்ட்ஸு இதோடைய பார்த்தீங்கன்னா நேனோமீட்டர் 10 to 100 நேனோமீட்டரில் வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து கண்டினியூஸ் அண்ட் அலைன்டு எஃப்ஆர்சி. கண்டினியூஸ் அண்ட் அலைன்டு எஃப்ஆர்சி பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதை வந்து அலைன்டு ஃபைபர்ஸ். இது பாரு அலைன்டு ஃபைபர்ஸ், அலைன்டு ஃபைபர்ஸு, கண்டினியூஸ் அண்ட் அலைன்டு, டிஸ்கண்டினியூ அலைன்டு, டிஸ்கண்டினியூ அண்ட் ரேண்டம்லி அலைன்டு ஓகேவா. இதோடைய ஃபைபர்ஸ் வந்து கண்டினியூஸாக அந்த நேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் இட் செல்ஃப் யூ நோ கிளியர்லி. ஸோ கண்டினியூஸாக வந்து அலைன்டுனா கரெக்டாக அலைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸ் அண்ட் அலைன்டு ஒவ்வொன்றும் மாறி 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 கண்டினியூஸாக இருக்குது. இது கண்டினியூஸ் டிஸ்அலைன்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்லன் ரேண்டம்லி மாறி மாறி இருக்குது ஓகேவா. இந்த எஃப்ஆர்சியோட ஸ்ட்ரக்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேண்டம் இஸ் ஆல்சோ த டிஸ்கிரிட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது ஓகேவா. ரேண்டம் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் திஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சரல் காம்போசிட். ஸ்ட்ரக்சரல் காம்போசிட் இஸ் நார்மலி காம்போஸ்ட் ஆஃப் போத் ஹோமோஜினியஸ் அண்ட் காம்போசிட் மெட்டீரியல். அது டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லேமினார் காம்போசிட், அப்புறம் வந்து லேமினார் காம்போசிட் வந்து அப்புறம் சாண்ட்விச் பேனல் ஓகேவா. லேமினார் காம்போசிட் மீன்ஸ் இதுதான் காம்போசிட்னாவே வந்து 2 அல்லது 3 2 ஆர் மோர் மெட்டீரியல்ஸ் தான் வந்து காம்போசிட் சொல்லுவாங்க. இதை வந்து லேமினார் காம்போசிட் இது பார்த்தீங்கன்னா வந்து லைக் திஸ் இந்த மாதிரி தான் வந்து ஹை ஸ்ட்ரென்த்து. தே ஆர் 2 dimensional this pattern particles such as high strength ஓகேவா. இது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட்விச் பேனல். சாண்ட்விச் பேனல் இஸ் நத்திங் பட் சாண்ட்விச் பேனல் இஸ் a kind of also layered composite. It consists and core. It consists of faces and core ஓகேவா. இது வந்து சாண்ட்விச்சோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் ஃபேஸு. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஃபேஸு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து based on reinforcement composite material or the classified as follows பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோன்னா வந்து மேட்ரிக்ஸ் ஃபேஸு. மேட்ரிக்ஸ் ஃபேஸ் இஸ் நத்திங் பட் matrix space. The matrix space as a fibrous composite may be a metal, polymer and ceramics ஓகேவா. several metals and polymers are used. செராமிக் மெட்டீரியல் பார்க்கும்போது என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து காம்போசிட் பேஸ்ட் ஆன் இதுதான் இதோட டைப் ஓகேவா. இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸு
செராமிக் மேட்ரிக்ஸ் காம்போசிட், பாலிமர் மேட்ரிக்ஸ் காம்போசிட், மெட்டல் மேட்ரிக்ஸ் காம்போசிட். இதில் பார்த்தீங்கன்னா 2 தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சிஎம்சினா வந்து செராமிக் மேட்ரிக்ஸ் காம்போசிட். செராமிக் மேட்ரிக்ஸ் காம்போசிட் இஸ் நத்திங் பட் சிஎம்சி சொல்லுவாங்க. ஓகேவா. சிஎம்சினா வந்து வெறும் சிஎம்சி கிடையாதுப்பா. சிஎம்சினா வந்து செராமிக் மேட்ரிக்ஸ் காம்போசிஷன் ஆர் எ சப் group of composite material. They consist ceramic fibers embedded in a ceramic matrix. Thus a forming is a ceramic fiber reinforced material. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேட் ரிடக்ஷன். இது யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து they are used as jet and automobile engine. They are deep sea mining. அப்புறம் வந்து கட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாலிமர் மேட்ரிக்ஸ் காம்போசிட் பிஎம்சி பாலிமர் மேட்ரிக்ஸ் காம்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தெர்மோசெட்டிக், தெர்மோபிளாஸ்டிக்ஸ் வரும். ஓகேவா. இந்த தெர்மோசெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவி காயில் இது யூஸ் பண்ணுறது. தெர்மோபிளாஸ்டிக்ன்றது வந்து லோவர் செயின் ஆஃப் த லீனியர் டிமென்ஷன் வரும். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எம்எம்சி மெட்டல் மேட்ரிக்ஸ் காம்போசிட். மெட்டல் மேட்ரிக்ஸ் காம்போசிட்ஸ் நத்திங் பட் அது பார்த்தீங்கன்னா வந்து லீஸ்ட் 2 கான்ஸ்டிட்யூட் பார்ட்ஸ். ஓகேவா. எம்எம்சியோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ஃபைபர்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் இன் அலுமினியம் மேட்ரிக்ஸ் டு த சிந்தசிஸ் எம்எம்சி. ஓகேவா. மெட்டல் மேட்ரிக்ஸ் கம்போசிட் த யூஸ் இந்த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸ் அந்த ஏர்க்ராஃப்ட் இன்ஜின்ஸ் அந்த யூஸ் பண்ணுறாங்க. டைட்டானியம் அண்ட் அலுமினியம் அந்த செக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் roll of matrix. The matrix is the process of the reinforced the damaged pattern. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரோல் அது பார்த்தீங்கன்னா வந்து ரோல் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு பேட்டர்ன், மேட்ரிக்ஸ் ப்ராசஸ், ரெயின்ஃபோர்ஸ்டு டேமேஜஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு ஃபைபர்ஸ், மேட்ரிக்ஸ் டிட்டர்மைன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காம்போசிட், மேட்ரிக் டிட்டர்மைன்ட் இன்டர்னல். ரோல் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது 3 தான். The role of reinforcement is carried the out of processing of fiber reinforced plastics FRP. ஓகே. ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு காம்போசிட். ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஆர்பி வந்து இட்ஸ் எ காம்போசிட் மெட்டீரியல் மேட் ஆஃப் பாலிமர்ஸ் மேட்ரிக்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்டு வித் ஃபைபர்ஸ் காமன் யூஸ்டு ஃபைபர் ஆஸ் கிளாஸ், அர்மைன் அண்ட் கார்பன். ஓகேவா. இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல்ஸ் ஆஃப் த பாலிமர்ஸ் அஸ் ரெயின்ஃபோர்ஸ்டு. ஓகேவா. இதோட டேப்லெட்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து மெட்டாலிக் கிளாஸஸ் நம்ம வந்து மெட்டாலிக் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா. டேப்லெட்ஷன் பார்த்துக்கோ. மெட்டாலிக் கிளாஸ்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பார்த்தோன்னா வந்து இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து காம்போசிட் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெட்டாலிக் கிளாஸஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.